இங்கே நம்ம ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு எக்ஸாம் சென்டரில் ட்ராப் பண்ண போகும்போது அங்கே கல்யாணிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறா. அந்த முதல் பார்வையிலேயே அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதே நேரம் அந்த பொண்ணு அவளோட எக்ஸாம் சென்டரை மாற்றி வேறு இடத்துக்கு வந்துடுறா. அதை பார்த்த ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போய் சரியான இடத்துல ட்ராப் பண்ணிடுறான். ஆனால் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ அவளை ஒரு மேட்ரிமோனி ஆப்பில் பார்த்து அவளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். பிறகு அவளை ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவளும் வரேன்னு ரிப்ளை பண்ணிடுறா. ஹீரோவும் அந்த சந்தோஷத்தில் மறுநாள் அந்த காஃபி ஷாப்புக்கு கிளம்பி போகிறான். ஆனால் அப்போது அங்கே கல்யாணியோட அப்பா வந்து, உனக்கு மெசேஜ் பண்ணி இங்கே வர சொன்னது நான் தான், கல்யாணி இல்லை, அவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறது மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுது, இது எதுவுமே அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதோட ஐடி வேலை பார்க்குறவனுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோவை ரிஜெக்டும் பண்ணிடுறாரு. அதே போல் ஹீரோவும் தன்னோட ப்ரொஃபஷனை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு உதவி பண்ணுறதை பார்த்துட்டு கல்யாணி ஹீரோ மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறான். பிறகு இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு கடைசியில் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கோயிலில் 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது கல்யாணியோட அப்பா அவங்கள பார்த்துட்டு அவங்களோட காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதனால ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவங்களோட வாழ்க்கை சில மாதங்கள் நல்லபடியாக போக ஆரம்பிக்குது. அப்போது ஒரு நாள் திடீர்னு கல்யாணியோட அப்பா அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட்டதா சொல்லி அவங்க வீட்டுக்கு வராரு. கல்யாணியும் சந்தோஷமாக அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. ஆனால் அங்கே தான் கல்யாணியோட அப்பா ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அது என்னன்னா, 100 நாளுக்குள்ள ஹீரோவை பற்றி நெகட்டிவான விஷயங்களை கல்யாணிகிட்ட சொல்லி ஹீரோட்ட இருந்து அவரோட மகளை பிரித்து கூட்டிகிட்டு போகிறதா திட்டம் போட்டு வந்திருக்காரு போல. அதை ஹீரோட்டையும் சொல்லி சவால் விட்டுறாரு. அதே நேரத்தில் ஹீரோவும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். 100 நாளுக்குள்ளே நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லோரும் போல நம்ம மாமனாரும் நம்மளை ஏற்றுப்பார். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா கல்யாணி என்ன விட்டு போக மாட்டான். அதோட இந்த போட்டிலையும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனால் அங்கே தான் அவனுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஆல்ரெடி ஹீரோவும் கல்யாணியும் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோவோட ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் இந்த விஷயம் மாமனாருக்கு தெரிஞ்சா அவர் இதை பயன்படுத்தி அவங்கள பிரிச்சுடுவாருன்னு நினச்சி அந்த விஷயத்த கல்யாணிட்டையும் அவங்க அப்பாட்டையும் இருந்து மறைக்க முடிவு பண்ணுறான். ஆனால் இது எப்படியோ அவங்க மாமனாருக்கு தெரிய வர அவரும் ஹீரோவை கூப்பிட்டு மிரட்டுறாரு. இதை நீயே கல்யாணிட்ட சொல்றியா இல்லை நான் சொல்லட்டுமான்னு. ஹீரோவும் இந்த விஷயம் கல்யாணிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினச்சி அவனே கல்யாணிட்ட பொய்யா நாடகம் ஆடி அவளை வீட்டை விட்டு விரட்டிடுறான். இதை சாக்கா வச்சுக்கிட்டு கல்யாணியோட அப்பாவும் கல்யாணியை வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற ஒரு பையனை வர பார்க்குறாரு. அப்போதான் கல்யாணிக்கு சில விஷயங்கள் அவங்க அப்பாவை பற்றி தெரிய வருது. அவர் அவங்கள ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தது ஹீரோட்ட சவால் விட்டது, ஹீரோவோட ரிப்போர்ட்டை வச்சு அவங்கள பிரிச்சிருவேன்னு மிரட்டினதுன்னு எல்லாத்தையும் அவள் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட அப்பாட்ட போய் சண்டை போட்டு வீட்டை விட்டே காணாமல் போயிடா. பிறகு ஹீரோவும் இவங்க வீட்டில் நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவன் மாமனாரை கூட்டிக்கிட்டு அவளை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக அவளோட அம்மா சமாதிக்கிட்ட இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அவளை போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அவளோட அப்பாவும் ஹீரோவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அவளும் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறா. அதோட இந்த படமும் முடிஞ்சிருது.